आप सुनाओ, अपनी गर्लफ्रेंड दिखाओ कैसी है। मुझे तो गर्लफ्रेंड नहीं है भाई। फिर क्या है? पकड़ना है। बॉयफ्रेंड है? We need to capture the girlfriend here. आपका बॉयफ्रेंड है? नहीं है भाई। फिर क्या है? भाई इधर ही गर्लफ्रेंड उठाना है भाई। இப்போ நம்ம வந்து ஸ்ரீநகரில் இருக்கோம். ஸ்ரீநகர் வந்துட்டு காஷ்மீரில் இருக்குது. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா டெப்புடேஷன் ஒரு 20 நாளைக்கு இங்கே காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. நான் மதுரையிலேருந்து ஒருத்தர், அப்புறம் கொச்சியிலேருந்து ஒருத்தர், 3 பேர் இருக்கோம். எல்லாம் டூரு. இப்போ டைம் கிடைச்சா ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அதான் असल होटल ऐसे तो या कम पात होटल शिफ्ट कर करना है जमा ஃபஸ்ட்டு வேறு ஹோட்டல் ரூம் பார்த்துருப்பீங்க. அந்த ஹோட்டலில் ஒரு நாள் இருந்தோம். திருப்பி இப்போ வேறு ஹோட்டல் மாற்றிட்டாங்க. இதுதான் அந்த ஹோட்டல். இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஏதோ லேக் இருக்குது சொன்னாங்க. இப்போ அந்த லேக்குக்கு போய் பார்க்கலான்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. போய் பார்ப்போம். இதான்ப்பா அந்த லேக்கு. இது ஆக்சுவலாக இன்னும் தூரமாக இந்த பக்கம்லாம் போகுது. அந்த சைட்லலாம் பார்க்க முடியல. வாங்குன்னு நினைக்கிறேன். இது லேக்கெலாம் இல்லை, இந்த பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம்னு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒன்று. லேக்குன்னு ஏமாற்றிட்டாங்க. பார்த்துலாம் இருக்கு. இங்கே போட்டிங் சர்வீஸ்லாம் இருந்திருக்கு போல். அதுக்கப்புறம் எல்லாம் குப்பையாக்கி போட்டிங்லாம் எல்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்தது அந்த பக்கமாக வந்துட்டோம். அதனால் ரொம்ப நேரமாக லேக்கு தெரியல. இந்த மூலையெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு பக்கமாக போகிறோம்.
இதுக்குள்ளே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. மேப்பு காட்டுதுன்னு சந்தாக போயிட்டுருக்கேன். எங்கே வெளியே வருவேன்னு தெரில. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மெயின் ரோடு வந்தாச்சு. கொஞ்சம் தூரத்தில் தான் ஹோட்டல் இருக்குது. ஈவினிங் ஆக அப்படியே கொஞ்சம் ஸ்பீச்லாம் பிஸி ஆகுது. நிறைய ஆளுங்க வெளியே வராங்க.